ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு. சரி இன்னைக்கு பேசிடுவோம். ரொம்ப நாளாகவே நம்ம பேசலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லார்கிட்டையுமே பேசணும். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேருந்து ஒரு சிலது நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். பேசுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசுவோம். அதிகமாக எனக்கு வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெசேஜாக இருக்கும்னா, ஏன் இப்போல்லாம் நீங்கள் வீடியோ போடுறதே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு வர ரீசன்ட் டைம் வந்து மெசேஜஸ். ஏன் அதிகமாக வீடியோ போடுறது இல்லைன்னா, ஸோ எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் வீடியோ போட முடியறதில்ல. நான் வந்து நிறைய விஷயமா வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வீடியோ போடல. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் சார். நான் பில்டிங் விஷயமா நிறையா நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம் நிஜம் நிஜம். நம்புங்கள் நம்புங்கள். ஏன் அக்கா வீடியோ போடுறதில்ல, ஏன் பழைய வீடியோஸே எடுத்து போடுறீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. நிஜமாகவே எனக்கு வந்து வீடியோ இல்லை, நான் எடுக்காதனால. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச வீடியோவை வந்து நான் எடுத்து போட வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வீடியோ கண்டிப்பாக எடுப்பேன். ஏன் அதிகமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி போட முடியாத டயத்தில் போடுறதுக்காக தான். என்கிட்ட ஒரு சில தம்பிங்க, சிஸ்டர்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஐடி ஓரளவுக்கு ரீச் கொடுக்குதில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ட்ரெண்டிங் ஆடியோவை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரெண்டிங் ஆடியோ பண்ணும்போது இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு டைம் அமையறது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான அந்த ட்ரெண்டிங் ஆடியோவாக பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து என்னென்னா, அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் வந்து அந்த டயத்தில் பண்ணுற நிலமையிலேயே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படிங்கும்போது ட்ரெண்டிங் போய்கிட்டே இருக்கும். அதனால் என்னால் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. பண்ணணும்னு நினைப்பேன். நம்ம ட்ரெண்டிங்கில் போட்டாலும் ஒரே மாதிரி தான் போகுது, நம்ம நம்ம எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் போகுது. அதனால் நான் அதுக்கு எஃபெக்ட் போடுறதா இல்லை இப்போதைக்கு. கொஞ்சம் இந்த 2-3 மந்த்ஸ் போகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எல்லா எஃபெக்டும் போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். இப்போதைக்கு இது அப்படியே மூவ் ஆகட்டும். ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் எனக்காக பேசுனதுனால நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டீங்க. இன்னைக்கு மார்னிங்கில் வந்து எனக்கு வந்த மெசேஜ் ஒரு 4-5 மெசேஜ் வந்திருக்கும். டெய்லியும் தைப்பூச விரதத்துக்கு வந்து நீங்கள் பிக் வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் வந்து இன்னைக்கு போடலைங்கிற மெசேஜ் வந்து ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து நேற்றே விரதத்தை வந்து விட்டுட்டேன். ஒரு சில ரீசன்னால் விரதம் பிடிக்கல, நான் வந்து விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் முருகருக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ரொம்ப இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் 6 டேஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆரம்பித்தேன். ஸோ என்னால் இருக்க முடியலை. அதனால் நான் வந்துட்டு நேற்றே வந்து விட்டுட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டே எடுக்கும்போதே வந்துட்டு நான் நிறைய படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமான சோதனைகள் எல்லாம் வரும், அந்த சோதனையை தாண்டித்தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட இருக்கும். அதை வந்து கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணுவீங்க. இல்லை அதை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவரே கொண்டு வருவார். அந்த சூழ்நிலையில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் கூட போகலாம். அதை நீங்கள் கவனமாக பாருங்கன்னு சொல்லிட்டு நிறையா நானே இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லையெல்லாம் நான் நிறையா வந்து பார்த்து படிச்சிருக்கேன். பட் அதுதான் அந்த சோதனை தான் எனக்குன்னு நினைக்கிறேன். அந்த சோதனையினால நான் அதை கைவிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்த மெசேஜ் ஒரு 4-5 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் அக்கா நீங்கள் போடலை, ஏன் அதை வந்து நீங்கள் வந்து பிக் அனுப்பலை, இந்த ஸ்டோரியில் போடுவீங்கள ஏன் போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சில காரணங்களும் இருக்குது. அதனால் சரி அதை விட்டுருவோம். நம்ம நல்லபடியாக கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவோம்னு நான் வேண்டியிருக்கேன். நல்லபடியாக நம்ம கோயில் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வருவோம். அதையும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன். எடுக்கும்போது
உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து நான் போடுறேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தது என்னன்னா, என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வீடு வந்து நீங்கள் கட்டுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு மெசேஜ் என்னன்னா, நாங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு 4 ரூம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறனால நாங்கள் 20க்குள்ளே தான் பட்ஜெட் வந்து யோசிச்சிருப்போம். அவ்வளோதான், சிம்பிளாக மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கபோர்ட் ஒர்க்கு அது இதுன்னு உங்களுக்கு இப்போதைக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம போயிட்டு கூட மெதுவாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிறதுக்கான அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எவ்வளோ கட்ட முடியுமோ அந்தளவுக்கு லோன் போதும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவ்வளோ மட்டுமே எடுத்திருக்கோம். நிஜமாகவே நிறையா தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் 30 வச்சுருந்தீங்கனாலும் அது பத்தாது. நான் வந்து ரியலாகவே சொல்கிறேன். இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால சொல்கிறேன். நீங்கள் 30, 40 எவ்வளோ வச்சுருந்தாலும் நம்மளோட அந்த கிராண்டான அந்த ஒரு இதுக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. நம்ம இப்போதைக்கு ஒரு வீடு கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் 20 lakhஸில் தாராளமாக கட்டலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் கட்ட முடியும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நான் வந்து சொல்கிறேன், 20 lakhஸில் நீங்கள் தாராளமாக கட்டலாம். ஒரு 4 ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கட்டலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா எஸ்டிமேட் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகும். உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி எஸ்டிமேட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அது நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஒரு இன்ஜினியரை கேட்டு டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். யாருமே வந்து பட்ஜெட்டை வந்து ஸ்கோர் பண்ணாமல் அதுக்குள்ளே இறங்காதீங்க. ரொம்பவுமே ரிஸ்க் எடுப்பீங்க அதுக்கப்புறம். இனி ஒரு கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, லேண்டில் அப்படியே நீங்கள் வந்து லோன் போட்டு எடுக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இல்லை, நாங்கள் வந்து எங்களோட சொந்த லேண்டு வந்து எங்களோட சொந்த லேண்டுங்கிறனால நாங்கள் வந்து இதுக்கு மட்டும் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் எஸ்டிமேட் போட்டு பேங்க்கில் லோன் போட்டிருக்கோம். வேறு எதுக்குமே நாங்கள் போடலை. அதை வந்து அடமானத்தில் வச்சு நாங்கள் வந்து இப்போதைக்கு இதுக்கு வந்து கட்டுறதுக்கு வாங்குற மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். பத்திரம் வந்து பேங்க்கில் அடமானத்துக்கு கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஒரு சிலர் வந்து லேண்டோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, லேண்ட் வந்து எங்களோடது. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட யூடியூப்பில் வீடியோ போடுறதே இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏன் யூடியூப்பில் வீடியோவே போடுறது இல்லைன்னு. நான் எந்த வீடியோ போடுறதுன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியலை. ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸாக வந்து இதில் வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வீடியோஸ் வந்து ரீச்சபிள் ஆகலை. நான் வந்து இடையில இப்போ இவ்வளோ நாளாக நான் வந்து கொஞ்சம் கேப் தான் விட்டுட்டேன். நிறையா ஃபேமிலி இஷ்யூஸு அதாகட்டும் இதாகட்டும், ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அந்த ஒரு பிரச்சனையினால நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை வந்து நான் விட்டுட்டேன். இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்களே என்கிட்ட வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ சொல்கிறீங்களோ ஸோ அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நான் வந்து குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், விளாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் வெளியில் போய் விளாக் எடுக்கிற மாதிரி நிலைமையில இல்லைங்கிறனால நான் வந்து விளாக்ஸ் வீடியோ வந்து இப்போ கொடுக்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இடையில நான் நிறைய விளாக் வீடியோ வந்து போட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ரீச் இல்லைனாலும் ஸோ ஓகே, நமக்காக பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால நான் தொடர்ந்து அதை கொடுக்கலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் என்னால் வெளியில் போகக்கூடிய சுச்சுவேஷனே எனக்கு வந்து வரல. அந்த சமயத்தில் வந்துட்டு நான் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ எடுக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ யூடியூப்க்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஸோ நீங்கள்லாம் இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, எனக்கு இன்ஸ்டாவில் இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ யூடியூப்லேயும் தொடர்ந்து எனக்கு நீங்கள் வருவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக எனக்காக நிற்பீங்க அப்படிங்கிறனால தான் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து எடுக்கிறேன். உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் சொன்னால் கூட அவங்களுக்காக நான் வீடியோ எடுக்க நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் வந்து இனிமேல் வந்து இல்லை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை வந்து நான் யோசிக்க மாட்டேன்னு தான் இப்போ நான் நினச்சிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஸோ குக்கிங் வீடியோ ஆகட்டும், விளாக் வீடியோ ஆகட்டும், சரி என்ன பண்ணுறீங்க, டெய்லி ரொட்டீன் வீடியோ போடலாமா அந்த மாதிரி சொல்லுங்கள். டெய்லி ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடலாமா என்னங்கிறது நீங்கள் ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்குது. இப்போ நான் வீடு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன்னு சொல்லி நான் அழுதப்போ எனக்கு எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளவோ இது பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்போவுமே வந்துட்டு நிறைய இஷ்யூ இருக்குது. என் ஃபேமிலி ஆகட்டும்,
சர்க்கிள்லே ஆகட்டும் நிறைய இஷ்யூ வந்து எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறனாலயா இல்லை என்ன அப்படியெல்லாம் எனக்கு நிஜமாவே என்னன்னு தெரியலை. உண்மையாகவே வந்துட்டு அந்த நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கூட எனக்கு கண்ணு கலங்குது. ஆனால் நான் அழமாட்டேன். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்து இருக்குது. நான் வந்து இதை பண்ண முடியாத கட்டத்தில் இருக்கேன். அப்பப்போ நான் வெளியில் அப்படி கொஞ்சம் போகிறேன் வரேன் அவ்வளோதான். ஆனால் அப்பப்போ எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறனால என்னால் தொடர்ந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நீ இன்ஸ்டாகிராமில் பாடுறாங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொமோஷன் வந்தது அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறனால தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை நான் யூஸ் பண்ணுறேன்னு. ஜாபை வந்து நம்ம எப்போவுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில கட்டத்தில் பாப்பா பெருசாகிறா, தம்பி பெருசாகிறாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து ஃபேமிலியை பார்க்க வேண்டியதாக மட்டும்தான் போகுதோ தவிர ஒரு ஜாப்னு போய் அங்கே என்னால் உட்கார முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பெரியவங்க இருக்கிற வீட்டில் இது ஒரு பெரிய விஷயமா தானே இருக்குது. அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லா டைமுமே ஒரே மாதிரி நமக்கு போகிறதில்ல இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் என்ன விஷயங்கிறத வந்து நீங்கள் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து சோஷியல் மீடியாவா? ஸோ இதில் வந்து நான் இந்த விஷயத்த வந்து ஓப்பனாக சொன்னால் போதும் அப்படிங்கிற மனநிலைமை தான் நான் இருக்கேன். சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஒரு சில விஷயத்த மட்டும்தான் கொண்டு வரணும், ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து எனக்கு பிடிக்கல. இது வந்து விளாகுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்டிங்கே பண்ணது. ஸோ இதை வந்து விளாகாக மட்டுமே கொண்டு போவோம். நம்ம வீட்டு சைடு என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், என்னென்ன இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் சொன்னால் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னை வந்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால் கிண்டல் கேலிகள் எல்லாம் வந்து எனக்குமே நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரும். வீட்டில் டார்க் சர்க்கிள் வந்து நிறையாவே கண்ணில் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அது வந்து நல்லாவே, அதாவது என்னோட ஒரிஜினாலிட்டியை அப்படியே காமிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த சர்க்கிளுக்கு வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக வந்துட்டு எந்த ஒரு ஃபில்டருமே போடாமல் போட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கேலி கிண்டல் வரும்போது நம்ம மனசே தாங்காது இல்லையா? அதனால் நான் வந்துட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நான் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஐப்ரோ எடுக்காதது கூட வந்து கிண்டல் கேலியாக பேசிக்கிட்டு போகிறாங்க தெரியுமா? ஐப்ரோ எடுக்கிறதும் எடுக்காததும் என்னோட இஷ்டம். என் மூஞ்சிக்கு எது நல்லா இருக்கோ நான் வந்து எடுப்பேன். இந்த பொட்டு வைக்கிறேன்னா எனக்கு இஷ்டமாக இருக்குது, நான் வச்சுக்கிட்டு போகிறேன். இந்த புருவம் எப்படி இருக்கோ அது அப்படியே இருந்துக்கிட்டு போகுது. நான் அழகு பண்ணி கொண்டு வந்து அங்கே நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லையா? நானாக இருக்கும்போது எப்படி நான் வந்து விசிபிளாக தெரியறனோ அதே மாதிரி நான் தெரிஞ்சால் மட்டும் போதுங்கிறது தான் என்னோட கணிப்பு. இது வந்து தப்பாக சரியான்னு எனக்கு தெரியலை. இதை வந்து அதாவது நீ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க, அதனால் நீ வந்து அழகு பண்ணிட்டு வந்து தான் நீ அங்கே நிற்கணும் அப்படின்னு வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது பிடிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து தோணும்போது எடுத்துகிட்டு போயிட்டு போகிறேன். எனக்கு டைமே இல்லை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனால் நான் வந்து அதை எடுக்கலை. எனக்கு தோணுது, நான் 50 ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சேன்னா நான் போய் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இதை வந்து கிண்டல் கேலியாக பேசுறது. அப்புறம் இந்த சிரிக்கும் போது எனக்கு ஒன் சைடு நல்லா சிரிச்சோன்னா ஒரு சிலருக்கு நல்லா சிரிக்க வருது, அதனால சிரிக்கிறவங்க. நான் நல்லா சிரித்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 சைடும் அப்படி போகுதா? எனக்கு இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக போகும். அதை வந்து கேலியாக சிரிக்கிறது, அதை வந்து கேலி பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு நீ வந்து பாட்டி மாதிரி இருக்க அப்படின்னு நல்லா பேசுறது. கேலி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ஒழுக்கமாக வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களை கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள்லாம் அப்படி சொல்கிறதுனால தான் நாங்கள்லாம் வந்து நிஜமாகவே அப்படி தெரியுதானே உத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சத்தியமாக அது வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லை. நான் ஒருத்தங்க அந்த மாதிரி கிண்டலாக கேலியாக சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், நான் சிரித்தேன். ஆமாங்க, ஒரு சைடு நல்லாவே போகுது, என்ன இந்த சைடு போகலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ உன்னிப்பாக இப்போ என் வீடியோவை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. அப்போ இவ்வளோ உன்னிப்பாக நம்மளெல்லாம் கவனிக்கிறாங்க. நான் சத்தியமாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு சும்மா எப்போ போல கிளம்புறோம் வைக்கிறோம் அப்படியே தான் வீடியோ பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது?
அப்படிங்கிறது தான். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்கப், என்ன கண்ணுக்கு கண்மை போடுறது, ஐலைனர் எல்லாம் நம்ம போடவே மாட்டேங்க, எப்போவாது போடுவேன் அவ்வளோதான். சும்மா அதிகமாகலாம் மேக்கப் போடணும்னு இஷ்டமே பட மாட்டேன். ஏன்னா நமக்கு அது செட் ஆகாதுன்னு தெரியும். நம்மளே கருப்பாக இருக்கோம், நம்ம போயிட்டு எதுக்கு எக்ஸ்ட்ராலாம் அதெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ உன்னிப்பாக பார்க்கும்போது ஐயோ நம்ம இன்னும் நல்லா மேக்கப் போடணும் போலையே அப்படின்னு ஒரு தோணுது எனக்கு. இனிமேல் பார்ப்போம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சின்ன சின்னதாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கதாங்க செய்யும். யாருமே மிஸ்டேக்கே இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்கு அது என்ன ஸ்கூலா? வாத்தியார் வச்சு தட்டி தட்டி இதை கரெக்டாக பண்ணி இதை கரெக்டாக பண்ணி இப்படி சிரி, இவ்வளோ அளவா சிரி, இவ்வளோ சிரிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு இது முட்டாள்தனமாக தானே இருக்குது. நான் யோசிப்பேன் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு, சரி அவங்க இவ்வளோ உன்னிப்பாக பார்க்குறாங்க, இவ்வளோலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு இதில் கண்டுக்காமட்டுறேன். கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் வந்து பேசுகிறவங்கள நான் அது கேரே பண்ணிக்க மாட்டேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன், அது கேரே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது. என் ஹஸ்பண்டே அதை தான் சொல்லுவார், அவனுக்கு டைம் இல்லை பேசிட்டு போகிறான், உனக்கு டைம் இல்லை அவனோட மெசேஜை கண்டுக்காமல் போயிரு அப்படின்னு. அதனால் அதே மாதிரி நான் போய்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப லென்த்தாக போகுதோ, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இதை பண்ணுங்கக்கா அதை பண்ணுங்கக்கா நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.